திரு ராமசாமி மெய்யப்பன், இந்த விவகாரம் தொடர்ச்சியான கருத்து விமர்சனங்கள், மூவரோட கருத்துக்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, எப்படி பார்க்குறீங்க? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். முக்கியமாக எல்லாரும் சொன்ன கருத்து தாண்டி ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிவியலான விஷயம். அவர் தேர்தல் வழக்கில் தமிழ் தேசியம், தமிழர்கள் பண்பாடு, தமிழர்களோட பெருமை சார்ந்து பேசியிருந்தார். அவர் மாடர்னாக சூட்டு பிளாக் இதெல்லாம் போட்டு வர்றது மாடர்னிட்டின்னு அவர் காமிக்கலாம், இளைஞர் சமுதாயத்துக்கு காமிக்கலாம். ஆனால் தமிழர் பெருமை அப்படின்னு பேசும்போது ஒரு வேஷ்டி சட்டை அப்படின்னு வந்திருந்தா அது ஒரு சிம்பிளான விஷயம் தான். விஜய் அவர்கள் எந்த ஆடையிலையுமே ஸ்டைலிஷாக தான் இருக்க போகிறார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதே விஜய் அவர்கள் வேஷ்டி சட்டையில் வந்திருந்தால் அது தமிழர் பாரம்பரியத்தை காமிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்க சிறு குறு தொழில்களுக்கு அது ஒரு போனஸாக இருந்திருக்கும். அவரை நம்பி இருக்கிறவங்க வெள்ளைச்சட்டையும் காக்கி பேண்ட்டும் போட்டு ஓட்டு போட வராங்க அப்படின்னா அவர்கள் இவர் வேஷ்டியும் சட்டையும் போட்டிருந்தா அவங்களும் அந்த வேஷ்டியும் சட்டையும் போடுவாங்க அப்படின்றது ஒரு பெருமை அந்த பார்வையில் இருந்திருக்கலாம். அவரோட ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் மாற போகிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிம்பிளான டோக்கனிசம். அவர் விஜய் அப்படின்றதே ஒரு பிராண்ட் அப்படின்ற போது இப்போ முதலமைச்சர் விஜய்ன்றது இன்னும் பெரிய பிராண்ட். ஏன்னா அது தமிழக மக்களோட மொத்த பிராண்ட், அவரோட ஃபேன்ஸோட பிராண்ட் மட்டும் கிடையாது. அப்படின்ற போது அந்த பிராண்ட் அந்த வேஷ்டி சட்டையோட வந்திருக்கலாம். அதுவே ஒரு முதல் இன்ஸ்டன்ஸாக இருந்திருக்கலாம். அது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அதை கவனத்தில் கொள்ளணும்னு யோசிக்கிறீங்க? இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஏன்னா ஒரு முதலமைச்சர் அப்படின்றது நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஒரு ட்ரெண்ட் ஜென்சி கிட்ஸை கவர்வதற்கு அப்படினா நீங்க வேஷ்டி சட்டை மாடர்னிட்டி கிடையாது, ட்ரெண்ட் கிடையாது அப்படி நீங்க சொல்றீங்களா? எனக்கு அது வருத்தமாக இருக்கிறது. தமிழர்களை சார்ந்தது ஒன்று, அது மாடர்னிட்டி கிடையாது, அது இன்னைக்கு இருக்கிறதுல கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது அப்படின்னு நினைச்சா அது விஜய் அவர்களுக்கும் தவறு, உங்களுக்கும் தவறு, மாநிலத்துக்கும் தவறு, தமிழர்களுக்கும் தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நம்ம பெருமை சார்ந்தது, நம்ம பெருமை சார்ந்தது, லெகசி சார்ந்ததுன்னு பேசும்போது அது வாய் வார்த்தையா இல்ல அது செயலும் இருக்கா இல்லையான்றதுக்கு அது முதல் படி. அந்த முதல் படி இங்க வீக்கா இருக்கு அப்படின்றது தான் என்னோட பிரச்சனை. அது அவர் காமிக்க முடியுதா இல்லையா அப்படின்றது அது அவரோட கம்ஃபர்ட் ஜோன். அவர் என்ன போடணுமோ போட்டுக்கலாம், அதை நான் குறையா சொல்ல முடியாது. என்னோட எதிர்பார்ப்பு ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா இதையும் செய்யலாம் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு, அவ்வளவுதான். ஸோ அந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அடுத்தது ரெண்டாவது விஷயம் முக்கியமாக எல்லாரும் பேசுனது வந்தே மாதரம், நேஷனல் ஆந்தம் அப்படின்னு, தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு 3 பாடல்களுக்குமே அதற்கான பெருமை இருக்கு, அதற்கான முக்கியத்துவம் இருக்கு. 3 பாடல்களுமே யாரையுமே குறையாக சொல்வதில்லை, யாரையுமே வேறுபடுத்துவதில்லை, டிஸ்கிரிமினேஷன் எதுவும் கிடையாது, டெரகேஷனும் கிடையாது. அப்படின்ற போது அதற்கான பெருமை இருக்கு. இன்னொன்று பார்த்தோம்னா நீராறும் கடலுடுத்து அப்படின்னு ஆரம்பிக்குது. நம்ம பெண்களையும் நதியும் நீரையும் முக்கியத்துவம் பேசுகிறோம். அங்கேயுமே சுஜலாம் சுஃபலாம் அப்படின்னு பேசும்போது நீரையும் தண்ணியும் பெருமை என்ன அப்படின்னு பேசுறோம். வந்தே மாத்திரம் நம்ம தாயை ஆரம்பிக்கிறோம், இங்கேயும் தமிழ் தாய் வாழ்த்து தாயில தான் ஆரம்பிக்கிறோம். 2 பாடல்களுமே பெருமைகளை, நம்ம நாட்டின் பெருமைகளை பாடுகிறது. அப்படின்ற போது நம்ம ஒன்றை குறை இன்னொன்று மேம்பட்டது அப்படின்னு பேசணும்னா அதுவே தவறான பார்வை அப்படின்னு நினைக்கிறேன். 3க்குமே முக்கியத்துவம் இருக்கு, 3மே முக்கியத்துவம், 3மே பெருமைப்படுத்தப்பட வேண்டியது. அது அவர்களோட தனி உரிமையாகவோ இல்லை விருப்பமாகவோ எது முதலில் பாடலாம் இல்லை அப்படின்னு இருக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. 1971 நேஷனல் ஹானர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒன்று வந்துருது. அது நேஷனல் ஆந்தம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு ஆர்டர் ஜனவரி 26, 10th February 2026 இருக்கு. அப்போ அந்த ஆர்டரை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும்னு இருக்கு. அதுலயும் லாஸ்ட் பேராகிராஃப், 2வது சப் பேராகிராஃப்ல தெளிவாக எங்கெல்லாம் நேஷனல் ஆந்தம் பாடுறீங்களோ அஃபிஷியல் ஈவெண்ட்ஸ்ல வந்தே மாத்திரம் அதற்கு முன்னாடி பாடணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அஃபிஷியல் ஈவெண்ட்ஸ் இதான் பாடணும். எங்கேயாவது பாடலைன்னா அது சுதந்திர அதிகாரியோட பதவியேற்பா இருக்கலாம், வேற எந்த ஒரு விழாவாக இருக்கலாம், அந்த ஆர்டர் படி அது தவறு. இது இல்லாம இது நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் அப்படின்றது வெறும் ஒரு ஒரு ட்ரெடிஷனாகவும் கஸ்டமாக மட்டும்தான் இருந்திருக்கே தவிர அது ஜிஓவா வந்ததே 2021 17 டிசம்பர் தான். அதுவும் எப்போ மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. இது இன்னைக்கு வரைக்கும் நீங்க சட்டமாக்கல, இதுக்கு இவ்வளவு பெருமை இருக்கு. அது அந்த பாடல் ஒரு பக்தி பாடலாக நம்ம பார்க்கிறோம். தமிழ் தாயை பெருமையாக பாடுகின்ற ஒரு பக்தி பாடல். அந்த பாடலுக்கான முக்கியத்துவம் என்னன்னு தெரியும் போது அது ஏன் சட்டப்பூர்வமாக எங்கும் கொண்டு வரப்படவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி நீதிமன்றம் எழுப்பிய பின்னர், நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் எழுப்பிய பின்னர் அதற்கப்புறமாக ஸ்டாலின் அவர்கள் அதை கொண்டு வராங்க 17 டிசம்பர் 2021. அதர் வரைக்கும் இதெல்லாம் பேசுற தமிழக அரசியல் கட்சியில் இருக்கும் திராவிட கட்சிகள், திராவிட சித்தாந்தம் பேசும் கட்சிகள், தமிழ் பெருமை பேசும் கட்சிகள் யாருமே இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு நினைக்கல. இத்தனை நாள் ஆட்சியில இருந்து மக்களுக்காக நீங்க சூறையாடுறதை மட்டும் நீங்க நினைச்சீங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும்னு நினைக்காத இந்த கட்சிகள் எல்லாமே வாய் வார்த்தை மட்டும்தான் செய்கிறார்கள். பயம் என்னன்னா விஜய் அவர்களும் அதே டிராப்ல மாட்டிக்கிட்டுருவாங்களோ, ஏன்னா அவரை சுத்தி இருக்கவங்களும் இதே மாதிரி இருக்காங்களோ அப்படின்ற ஒரு பயம் வருகிறது. விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசாணை, நீங்க சொன்ன அரசாணை அமலாக்கல,
அந்த அரசாணைப்படி தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும், மன்னிக்கணும், அதான் அரசாணை. இல்ல அந்த அரசாணை தமிழ் தாய் வாழ்த்து பண்ணது, தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல இல்ல. அந்த ஜிஓ பார்க்கலாம், தமிழ் தாய் வாழ்த்து அரசு விழாக்களில் பாடப்பட வேண்டும் மட்டும்தான் இருக்கு. அதுதான் முதலில் பாடப்பட வேண்டும், ஜிஓல கிடையாது. அந்த ஜிஓ பப்ளிக்கா அவைலபிள், அது யார் வேணா பாத்துக்கலாம். அது ஃபர்ஸ்ட்னு இருந்தா அதுக்கப்புறம் கோட் சூட் வந்து முதலமைச்சராக பதவி இருக்கக்கூடிய தமிழகத்தின் தமிழ் முதலமைச்சர் அப்படி போடக்கூடாதுன்னு எதுவும் இல்ல. நீங்க உடை பத்தி பேசும்போது நம்மளுடைய உணர்வுபூர்வமா பேசும்போது தான் அப்படிதான் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து கனெக்ட் பண்றோம். என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படிதான் பாக்குறாங்க. நான் வேஷ்டி சட்டை என்னோட தனிப்பட்ட விருப்பம். அத நீங்க அப்படி கனெக்ட் பண்ணும்போது இத அப்படிதான் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். அப்படி முடியாது. ஏன்னா சட்டம் இருக்குல. ஏன்னா MHA ஓட ஆர்டர் இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஆர்டர் என்னோட தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. 1971 ஆக்ட் கான்ஸ்டிடியூஷனலா பாஸ் பண்ணப்பட்ட ஆக்ட். அது சேலஞ்ச் சர்வைவ் ஆயிருச்சு. MHA ஓட கவர்மெண்டோட ஆர்டரை சஞ்சய் ஹெக்டேன்ற இதன சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் அட்வொகேட் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டாரு சுப்ரீம் கோர்ட்ல. அது சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டே வழங்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஆணை இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்ற போது அது இன்னைக்கு சட்டம் என்னுடைய விருப்பம் கிடையாது. சட்டம் நான் எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அது எனக்கு பிடிக்கல, அது சரியில்லைன்னு நினைச்சா நான் அதை சேலஞ்ச் பண்ணணும். இன்னைக்கு இவர்கள் முதலமைச்சர் அதை சேலஞ்ச் பண்ணார்ல. எங்க சேலஞ்ச் பண்ணாங்க? என்ன சட்டத்துல சேலஞ்ச் பண்ணாங்க? இல்லங்க, சேலஞ்ச் பண்ணணும்னா கோர்ட்டுக்கு போகணும். இல்ல நீங்க இன்னொரு சட்டம் பாஸ் பண்ணணும். எந்த சட்டம் வந்து முன்னாடி இருக்குன்னு வைக்கணும். நான் வாய் வார்த்தையா பொலிட்டிக்ஸ்ல நான் வந்து வெறும் எலெக்ஷன் கேம்பெயின் சொன்னா அது சேலஞ்ச் கிடையாது. சேலஞ்சுன்றதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தருக்கு, முதலமைச்சராக இருந்த ஒருத்தருக்கு அதற்கான வழிமுறை என்னன்னு தெரியும். அது இல்லாம அவர்கள் சொன்னாங்க அப்படின்னா மக்களுக்காக சொல்கின்ற பொய் மட்டும்தான் அது. அப்போ இந்த வேஷ்டி பிரச்சனை சகோதரர் எழுப்பினார். ஒரு முறை இது மாதிரி தான் ஒரு பிரபல கிளப்ல வந்து வேஷ்டி அனுமதிக்கலன்னு பெரிய பிரச்சனை உருவானது. ஆமாம், அதுக்குன்னு தனி ஜிஓவே போட்டாங்க. அந்த ஒரு நட்சத்திர விடுதி, ஒரு விடுதியிலையும் இருந்தது, கிளப்லையுமே இருந்தது. காஸ்மோமரேட்டர் இது ஒரு கிளப்லையுமே அனுமதிக்கலை. அப்போது அது ஆர்டர் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து ஒவ்வொரு கதர்மானியம் கைத்தறி மானியம் வருகிற பொழுது எல்லா அமைச்சர்களுமே, அரசு துறை அதிகாரிகள், கல்லூரி மாணவர்கள் எல்லோருமே இது மாதிரி வேஷ்டி அணியும் கொண்டு வந்து வேஷ்டி விழாவே நடத்துவாங்க. ஆமாம் ஆமாம், சொல்லுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சென்று பார்த்தது முன்னாடியும் இருந்திருக்கு அந்த நடைமுறை. பாராட்டப்பட வேண்டியதுதான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனா எனக்கு அதுலயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன், மக்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஆனா இந்த நிகழ்வு அப்படின்றது வெறும் ஒரு சிம்பலிசம். இதை தாண்டி நான் எடுத்தது என்ன செய்ய போறேன்றது என் கண்ட்ரோல்ல இருக்குன்றதா. நேற்று ஒரு பவர் சென்டர், ஒரு சென்டர் நான் மட்டும்தான் அப்படின்றது. அதை சுத்தி பதவியேற்றவர்களும் கடவுள் அப்படின்னு அவரை பார்க்கறாங்கன்னா மனித வர்ஷிப் இங்கேயும் ஆரம்பிச்சிருச்சு, ஹீரோ வர்ஷிப் இங்கேயும் இருக்கு அப்படின்ற ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். நான் மாறுதலுக்கான ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர ஒரு அரசியல் அப்படின்னு மக்கள்கிட்ட பேசிட்டு, ஆனா உங்களை சார்ந்தவர்களே ஹீரோ வர்ஷிப் செய்யும் போது அதை நீங்க பப்ளிக்கா நெகேட் பண்ணணும். பிரைவேட்டா நீங்க அவங்ககிட்ட சொன்னீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பப்ளிக்காவே நீங்க நெகேட் பண்ணணும். அப்ப ஹீரோ வர்ஷிப் இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த ஹீரோ வர்ஷிப்பை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க பப்ளிக்கா அப்படின்னா, நீங்களும் வந்து இத்தனை நாள் யாரெல்லாம் காலில் விழுந்தாங்க, யாரெல்லாம் வந்து இது கடவுளுக்காக வேண்டுனாங்க அப்படின்லாம் நம்ம வந்து கிண்டலாக பேசணுமோ, இல்லை அதை வந்து சீரியஸான ஒரு டிஸ்கஷனையும் நம்ம எடுத்துக்கிட்டோமோ, அது கலைஞர் அவர்களாக இருக்கலாம், எம்ஜிஆர் அவர்களாக இருக்கலாம், இல்லை அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருக்கலாம், இல்லை பின்னர் எடப்பாடி அவர்களாக இருக்கலாம், இல்லை ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம். நம்ம உதயநிதி அவர்கள் அந்த மாதிரி பார்க்கறதே நம்ம கிண்டல் பண்ணியிருக்கோம். அப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்தாலும் அதே ஒரு பொசிஷன் தான். மனிதனும் ஈக்குவல் தான். அது ஒரு மனிதன் இன்னொரு உயிருள்ள மனிதனை கடவுள் என்று பார்த்தான் அப்படின்னா அதை மாற்றம் என்று பேசுகிறவர்கள் கேட்டால் அது தவறு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். நம்ம பேசலாம் ராமசாமி. 2 நாட்கள் 2000 கேள்விகள் உருவாகி இருப்பதை நம்மளால் உணர முடிகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரில் முதலமைச்சர் விஜய், திமுக தலைவர் ஸ்டாலின் சந்திப்பு பின்னணி என்ன என்ற கேள்வியை நம்ம எக்ஸ் மற்றும் வழிகளில் பதிவிட்டிருந்தோம். அதற்கு பதில்களாக எதிர்ப்பை குறைக்க, நம்பிக்கை வாக்கெடுப்பிற்காக, மரியாதை நிமித்தம் என்ற 3 பதில்களையும் நாம் பதிவிட்டிருந்தோம். அதற்கு மக்கள் தங்கள் தீர்ப்புகளாக என்ன வழங்கியிருக்கார்கள் என்பதை ஒரு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். மக்களோட எஸ்டிமேஷன் ஏற்கனவே விஜய் அவர்களுக்கான, இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரிசியேஷன் இருக்குது. அதனால் அவங்க இன்னும் பாசிட்டிவ் கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் 2க்கான தேவையே இன்னைக்கு கிடையாது. ஏன்னா அவரோட அறுதி பெரும்பான்மை மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ 107 பேரை வச்சு அவர் சட்டசபையில் இருந்தால் கூட ஐயா அவர்கள், துரை கருணாஸ் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி யாருமே எதிர்த்து வாக்களிக்கிறதுக்கான அரசியல் காரணத்திற்கான தைரியங்கள் கிடையாது. ஏன்னா மறுபடியும் ஒரு தேர்தலை எதிர்கொள்ளணும் அப்படின்னா அதற்கான செலவு, பணி, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எல்லாமே குறைவாக இருக்கிறது. அப்படின்ற போது யாருமே எதிர்த்து இருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் விஜய் அவர்கள் வந்து எந்த கட்சியோட சப்போர்ட்டுமே இல்லாமல் அவரால் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணியிருக்க முடியும்.
அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவங்க பொலிட்டிக்கலா இருந்திருக்காங்க. அவர்கள் அதற்கான வாய்ப்பை எடுத்துக்கொள்ளவில்லை. பட் ஆனா அதுதான் ரியாலிட்டி. ஸோ அதனால இதற்கான தேவையே இல்லை. ஆனா அதையும் தாண்டி செய்திருக்கிறார் அப்படின்னா மக்கள்கிட்ட ஒரு பிரசன்டேஷன் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அரசியலை சார்ந்தது அந்த ஒரு பிரசன்டேஷன், அந்த பர்செப்ஷனை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ண, அந்த பர்செப்ஷனை அவங்க பில்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. நான் இன்னும் மக்களுக்காக தான் இருக்கிறேன், நான் நல்லவன் தான் அப்படின்ற அந்த ஒரு பர்செப்ஷன், அந்த பர்செப்ஷன் கண்டினியூஸ் டு பி பில்ட். எதை சொல்லுமா சார்? இல்லை, 10ஆம் தேதி தான் நிறைவு நாள், 10ஆம் தேதி தான் கெடு நாள். அதற்கு முன்னால் இவரை தவிர்த்து 10ஆம் தேதியும் தவிர்த்தாச்சு நான் இவர் எடுக்க விடுறத. உடனடியாக வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வருவதற்கு 40 கம்பெனி ஏற்கனவே பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, 20 கம்பெனியை ஆர்டர் பண்ணி வந்து இறங்கியாச்சு. பிஎஸ்எஃப் எல்லா பட்டியலுமே இருக்கு என்கிட்ட, புரியுதுங்களா? அதனால் அவ்வளவும் திட்டமிட்டார்கள் என்பது ஒன்றிய அரசினுடைய தலைமையில் உள்ளவர்கள் உண்மையாகவே நடந்த செய்தி. அதை ஒட்டித்தான் திமுக தலைவர் வந்து சொன்னார், கட்சி தலைவர்கள்ட்ட கேட்டாருன்னு சொல்லி போட்டு வெளியில் வந்து பேபியோ வீரமணியா சொன்னது. அதை ஒட்டித்தான் அறிவாலயத்தில் எம்எல்ஏக்களை கூட்டி அதில் வந்து அதிகாரத்தை எடுத்தது. எல்லாம் வந்து ப்ரூவ்டு விஷயம். பிஜேபி திமுகவினுடைய அந்த முயற்சி என்பது வெற்றி பெறவில்லை. அது கான்ஸ்டிடியூஷனலி இம்பாசிபிள். ஏன்னா 107 பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது 107க்கு அதிகமாக வேற யாராவது கொடுத்தா அவர்களுக்கு வாய்ப்பு. யாருமே கேட்கவில்லை அப்படின்னா 9ஆம் தேதியே வேற யாரையாவது இவரை கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்றதான் நிதர்சனமான. நன்றி ராம்.